திரு நரேந்திர மோடி ஒரு நிகழ்ச்சியில் பேசிய முக்கியமான கருத்து இப்போது விவாதத்திற்கு ஆளாகி இருக்கிறது. அவர் வழக்கம் போல பல்வேறு விவாதத்திற்குரிய கருத்துக்களை சொல்லிக் கொண்டுதான் வருகிறார். இப்போது அவருடைய கட்சியினுடைய மூல கொள்கையிலிருந்து வேறுபடுகிற மாறுபட்ட ஒரு கருத்தை யார் எப்படி நினைத்த போதும் நான் தைரியமாக சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவர் அறிவித்திருக்கிறார். அதாவது, மக்களுக்கு முக்கியம் கழிவறைகள், வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் ஒன்று, அதை நாங்கள் செய்வோம். கோவில் கட்டுவது என்பது பின்னர்தான், அதைவிட கழிவறை கட்டுவது முக்கியம் என்று அறிவித்திருக்கிறார். கோவில் கட்டுவதை கொள்கை முழக்கமாக வைத்து பாபர் மசூதியிலிருந்து தொடங்குகிற இந்த இயக்கத்தினுடைய கோட்பாட்டில் வந்த திரு நரேந்திர மோடி இப்போது இப்படி அறிவித்திருப்பது என்பது என்ன காரணத்தை பற்றியது என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்ப என்னன்னா, இப்ப குஜராத் இப்ப இவருக்கு இந்த விழிப்பு வந்திருக்கிறத ஒரு தலைவருங்கிற முறையில கழிப்பறையுடைய அவசியத்தை பற்றிய உணர்ந்து கொண்டாருங்கிறதுல ஒரு சந்தோஷம் வச்சுக்கலாம். ஏன்னா சமூக பார்வை கோயில்கள் முதலில் கழிப்பறை பிறகு என்பதில் கூட எத்தனை கோயில்களிலே கழிப்பறைகள் இருக்கிறது, பக்தருடைய அந்த தேவைகளை எத்தனை கோவில் நிர்வாகங்கள் அங்கீகரித்து இருக்கின்றன. நான் பல வழிபாடு, எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது, ஆனால் எல்லா வழிபாட்டு தலங்களும் நான் போயிட்டு வந்திருக்கிறேன், அந்த மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறேன். பல வழிபாட்டு தலங்களில் மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் சொல்றேன், அங்கெல்லாம் அது ஒரு வசதி, அது ஒரு தேவை என்பதை உணர்ந்து அமைத்திருக்கிறார்கள். இங்கே தொடக்கத்தில் இவருடைய கோட்பாட்டு ரீதியாகவே அது ஒரு அசிங்கமான விஷயம், அது ஒரு அசுத்தமான விஷயம், பரிசுத்தமற்ற விஷயம். எனவே அதை செய்கிறவர்கள், அதை சுத்தம் செய்கிறவர்கள் பரிசுத்தமற்றவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்றெல்லாம் அதான அவருடைய மத ரீதியான கோட்பாடு. அதெல்லாம் இணைச்சு பார்க்காம இருக்க முடியுமா? அப்ப இவர்கள் எதை இறுக்கமான சமூகமாக கட்ட விரும்புகிறார்கள் என்பதோடு நினைச்சா நான் பார்க்கிறேன். அதுல இந்த மக்கள் மேலும் மேலும் பின்னுக்கு தள்ளப்படுவார்கள். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு உண்மை தானே. அவர் எழுதிய இதே நரேந்திர மோடி அவர் எழுதிய கர்மயோகம் என்கிற புத்தகத்தில் அந்த கழிவறைகளை சுத்தம் செய்கின்ற அந்த பணியாளர்கள் இருக்கிறார்கள், துப்புரவு தொழிலாளிகள், இவரெல்லாம் புனிதமான பணி செய்கிறவர்கள், தெய்வத்துக்கு சேவை செய்கிறவர்கள் என்றுதான் சொன்னார். என்ன அர்த்தம்? நீ கடைசி வரைக்கும் தெய்வத்துக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இரு என்று அர்த்தம். ஆனால் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு அந்த புத்தகமே விலக்கிக் கொள்ளப்பட்டது. அந்த பகுதி மட்டும் இல்லை, அந்த புத்தகமே விலக்கிக் கொள்ளப்பட்டது. இப்படி ஒரு நிறைய ஏதாவது சொல்லிட்டு பிறகு விலக்கிக் கொள்வது, திரும்ப பெற்றுக்கொள்வது நிறைய நடந்திருக்கிறது. இப்போ கூட இதை எப்போ சொல்றாரு? என்ன, ஒரு பக்கத்தில் முசாபர் நகரில் கொலைகளை தூண்டிவிட்டு அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதவாத அடிப்படையில் அரசியலை நடத்துவதற்கான களங்களை அமைத்து விட்டு, இன்னொரு பக்கத்தில் இங்கே இப்படி பேசுறாருன்னா, இதை திட்டமிட்ட முறையில் இந்த பகுதி மக்களையும் ஈர்க்க வேண்டும், இந்த பகுதி மக்களையும் ஈர்க்க வேண்டுகின்ற நாடகத்தினுடைய ஒரு அங்கம்தான். நேயர்களே, அதாவது இன்னைக்கு மோடி இந்த வார்த்தையை சொன்னாரா என்பதற்காக நம்மளுடைய வாதங்கள் அல்ல. மோடியை நிறுத்த வைத்திருக்கக்கூடிய இடத்தில் அத்வானியை நிறுத்த வைத்திருந்தாலும் சரி, அல்லது வாஜ்பாயை நிறுத்த வைத்திருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக பிஜேபியை எதிர்க்கக்கூடிய கொள்கையுடையவர்கள் தான் நாங்கள். இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கான ஒரு ஆபத்து. இன்றைக்கு மோடி நிறுத்தப்பட்டிருக்கலாம், அதனால் இது இன்னைக்கு வீரியமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. அடுத்து நீங்க கேட்டீங்க கர்மயோகம் புத்தகத்தை பத்தி. கர்மயோகம் புத்தகத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கறத காட்டிலும், அதே குஜராத்தில் தன்வாடா கிராமத்தில், அகமதாபாத்ல இருந்து 45 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தன்வாடா கிராமம், அந்த கிராமத்தில் குடிதண்ணீர் பிடிக்கக்கூடிய அந்த தொட்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுவர்களில் என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யார் யார் என்னென்ன நேரங்களில் தண்ணீர்கள் பிடிக்கணும் அப்படிங்கிறது ஜாதிய ரீதியாக அங்கு பிரிச்சு போட்டு, அதில் உயர் ஜாதி உடைய நபர்கள் முதன்மையான இடத்தில் கொடுக்கப்பட்டு, எல்லாத்திற்கும் கடைசி நிலையில் ஹரிஜன மக்கள்களும் தீண்டத்தகாத மக்கள்களும் பிடிக்கலாம் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய சுவர்களிலேயே வரையப்பட்ட தீண்டாமைகள் அங்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால கர்மயோகம் புத்தகத்தில் மட்டும்தான் அது இருக்கிறது இல்ல. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்திலேயே அந்த ஜாதிய வேற்றுமைகள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அவர் இந்துக்களிடத்தில் ஜாதியம்ங்கிறது இல்லை என்று சொல்றாரு, ஆனா அங்க குஜராத்தில் மிக 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 துவங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு ஜாதிய வேற்றுமைகள், தீண்டத்தகாத வேற்றுமைகள். இந்து மதம் ஜாதியை ஒருபோதும் சொன்னதில்லை, இந்து மதம் ஜாதியை ஒருபோதும் சொன்னதில்லைங்கிறதா என்னோட வாதம். ஜாதி முரண்பாடுகள் இருக்கிறதுன்னு ஒத்துக்கணும். அவர் சொன்ன மாதிரி எல்லா இதுன்னு குஜராத்தில் அவருக்கு தெரிஞ்சது குஜராத் எல்லாத்திலும் இருக்கலாம். ஆனால் அன்பு கூர்ந்த இந்த வாதத்தை மதமாக, மத பிரச்சனையாக அல்லது அதாவது அந்த கோத்ரா சம்பவத்தை நடந்த அந்த படுகொலைகள்லாம் இருக்கிற, அதற்கப்புறம் அங்க நடத்த வேண்டிய தேர்தலை அப்ப இருந்த தலைமை தேர்தல் ஆணையர் லிங்டோ தள்ளி வச்சார். ஏன்னா இப்ப அங்க இருக்கிற பதற்றமான சூழல்ல தேர்தல் தேவையில்லைன்னு தள்ளி வச்சார். உடனே முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி என்ன சொன்னார் தெரியுமா? அவர் ஒரு கிறிஸ்தவர் என்பதை காட்டி விட்டார்னு சொன்னார். ஆக எல்லா விஷயத்திலும் மத உணர்வு என்பதை மட்டமான முறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள். இன்னைக்கு திடீரென்று ஒரு மதச்சார்பு பேசுவது யார்